இந்த வீடியோவில் வந்து நாங்கள் 1981 MCQ வந்து 13 பார்ப்போம். உண்மையாக இதை நோக்கம் என்னென்னு சொல்லிச்சோன்னா, இது ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணவங்க என்னென்னா, அந்த தனி இறப்பதன் தொடர் இறப்பதன் சம்பந்தமான விளக்கம் ஒன்று தர சொல்லி, அப்போ நான் அந்த கேள்வியை அடிப்படையாக வச்சு இதுக்குரிய தனி இறப்பதன் அல்லது தொடர் இறப்பதன் சம்பந்தமான ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குற மாதிரி இந்த வீடியோவை நான் டிசைன் பண்ணி கொண்டிருக்கேன். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த கேள்வியை வச்சுக்கொண்டு நம்ம ஒரு தனி இறப்பதனம் தொடர் இறப்பதன் சம்பந்தமான ஒரு அறிவை பெற்றுக்கொள்வோம். 1981 MCQ 13 MCQ நீங்கள் திரையில் இந்த கேள்வியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது 30 தொடக்கம் வெப்பநிலையிலும் 85% சாரிரப்பதனிலும் உள்ள மூடிய அறை ஒன்று மாறா வீதத்தில் குளிர்வடைகிறது. அறையில் உள்ள வளியின் சாரிரப்பதனிலும் தனியிரப்பதனிலும் ஏற்படும் மாற்றங்களை பின்வரும் HOD கூற்றுக்கள் திறமையாக விவரிக்கின்றன. முதலாவது கூற்று சாரிரப்பதனில் வந்து முதலில் அதிகரித்து பின்னர் மாறாதிருக்கும். ரெண்டாவது முதலாவது தனி இறப்பதன் வந்து முதலில் குறைவடைந்து பின்னர் மாறாமல் இருக்கும். ரெண்டாவது முதலில் குறைவடைந்து பின்னர் மாறாதிருக்கும். தனி இறப்பதன் வந்து தொடர்ச்சியாக குறைவடையும். மூன்றாவது விட சாரிரப்பதன் வந்து முதலில் அதிகரித்து பின்னர் மாறாதிருக்கும். தனி இறப்பதன் வந்து முதலில் மாறாமல் இருந்து பின்னர் தொடர்ச்சியாக குறைவடையும். சாரிரப்பதன் நாலாவது விடையில் முதலில் அதிகரித்து பின்னர் மாறாதிருக்கும். தனி இறப்பதன் வந்து தொடர்ச்சியாக அதிகரிக்கும். அஞ்சாவது தொடர்ச்சியாக அதிகரிக்கும் சாரி இறப்பதன் அல்லது தொடர் இறப்பதன். தனி இறப்பதன் வந்து முதல்ல அதிகரித்து பின்னர் குறைவடையும். சரி, நீங்கள் ஸ்க்ரீன்லேயே அந்த இதை வாட்சி கொள்ளலாம், நான் வாட்சி கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதில் பேசிக்கான என்ன விஷயம் என்னது முதல்ல பார்ப்போம். சரி தானே? இப்போ இவங்க தந்த தரவின்படி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 30 தொடக்க வெப்பநிலையிலும் 85% சாரீரப்பதனிலும் உள்ள மூடிய அறை ஒன்று. ரைட், இங்கே சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அறை வந்து நான் அறை எப்படி போடுறேன்னா, அறை வந்து மூடியதாக இருக்குதாம். வெப்பநிலை வந்து எங்களுக்கு 30 இருக்குதாம். சாரீரப்பன் வந்து 85% இருக்குதாம். இப்படி ஒரு அறையை எடுத்து இந்த அறைக்குள்ள என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மாறா வீதத்தில் குளிர்வடைகிறது. அவ்வறை வந்து என்ன செய்யாம், மாறா வீதத்தில் குளிர்வடையுது என்ன சொன்னா வெப்பநிலை வந்து குறையுது என்ன சொல்லுங்க மாறாத வீதத்தில். அப்ப வெப்பநிலை எப்படி டி வந்து மாறாத வீதத்துல குறையுதாம். மாறாத வீதத்துல வெப்பநிலை வந்து மாறாத வீதத்துல குறைஞ்சு கொண்டு போகுது. சரியா? ரைட். குறைஞ்சு கொண்டு போகும்போது இந்த அறையினுடைய முதல்ல வந்து சொல்றாங்க சாரீரப்பதன் பற்றியும், அடுத்தது வந்து தனி ஈரப்பதன் பற்றியும் இதுக்குரிய விளக்கம் ஒன்று தேவை. 5 விட தந்திருக்கு. முதல்ல இந்த சாரீரப்பதன் என்றா என்ன, தனி ஈரப்பதன் என்றா என்ன முதல்ல நம்ம அறிஞ்சிடுவோம். முதல்ல தனி ஈரப்பதன் என்றா என்னன்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இது எந்த மாதிரி போகுதுன்ற எடுத்தவங்கள முடிவு எடுக்கலாம் ஈஸியா. ரைட், முதல்ல என்ன நடக்கும்னா தனி ஈரப்பதன் என்று சொன்னா இங்க பாருங்க, இது என்ன செய்யுது, வெப்பநிலை வந்து இதோட குறையுது. தனி ஈரப்பதன் என்னன்னு தெரிஞ்சா தானே வெப்பநிலை குறையுதா கூடுதா என்ன செய்யணும் யோசிக்கலாம். முதல்ல வந்து தனி ஈரப்பதன் என்னன்னு பார்ப்போம். தனி ஈரப்பதன் என்று சொல்லிக்கலாம். ஒரு அலகு கனளவில் உள்ள நீராவியின் திணிவு எங்க குறிப்பிட்ட
குறிப்பிட்ட வெப்பநிலை. என்னன்னு சொன்னா நீ வேணா அந்த குறிப்பிட்ட வெப்பநிலை முன்னுக்கு போட்டுட்டு ஓரளவு கன அளவில் உள்ள நீராவியின் திணிவு எழுதிடலாம். அப்ப தண்ணீரப்பதன்னு சொல்றது நாங்க வளமையா ஏஹெச்னு குறிக்கிறாங்க. இது அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்றது. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதில் உள்ள திணிவு கட்டாயமா என்ன செய்யும்? இதுல நீராவியின் திணிவு. அப்ப நீராவியின் திணிவு கீழ் அந்த கனளவு மாறக்கூடாது. சரிதானே? கனளவு. அப்ப இது என்ன செய்யணும்? கட்டாயம் கனளவு. வெம்பன்றது நீராவியின் திணிவு, கீழே அதனுடைய கனளவு, அந்த நீராவி கொள்ளுகின்ற கனளவு தான் தண்ணீரப்பனா இருக்கும். இது ஒன்றா இருந்தா அது நீராவி கொள்ளுகின்ற நீராவியினுடைய திணிவு தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? தண்ணீரப்பன் என்று வரும். சரிதானே? ஆகவே இந்த தண்ணீரப்பதனை நாங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் முக்கியமா இருக்கணும். என்ன? இந்த நிபந்தனை என்னன்னு சொன்னா முக்கியமா நிபந்தனை என்னவா இருக்கும்? வெப்பநிலை வந்து மாறக்கூடாது. வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வந்து மாற்றம் இல்லாம இருக்கும். சரியா? வெப்பநிலை மாறுமாக இருந்தா எங்களுடைய நீராவியினுடைய கொள்ளளவு வந்து மாறும். வெப்பநிலை கூடும்போது நீராவி கொள்ற அளவு கூட இருக்கும். சரியா? அதை நாங்கள் பார்ப்போம் இப்படி நீராவி கொள்ற அளவு கூட இருக்கும். அப்ப தண்ணீரப்பதன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிதானே? ஆனா குறிப்பிட்ட அளவுக்கு அங்கான மாறாது. அது என்னன்னு அடுத்துதான் பார்ப்போம். சரியா? சரி. இப்ப அடுத்து தொடர் ஈரப்பதன் இல்லை சார் ஈரப்பதனை பார்த்துட்டு இதன் மாற்றங்களை இங்க தாக்குதுன்னு பார்ப்போம். இந்த கேள்வியையும் அடுத்ததாக பார்ப்போம். இப்போ நம்ம தொடர் ஈரப்பதன் அல்லது சார் ஈரப்பதன். இதை நாங்க ஆராய்ச்சின்னு குறிக்கிறது. இது என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னா இதை நாங்க நேரடி எப்படி சொல்லலாம்? எப்படின்னா அதாவது திணிவு என்ன திணிவா இருக்கும்? இது வந்து நீராவியின் திணிவு கீழ் திணிவு நிரம்பலாவியின் திணிவு. நிரம்பலாவி தர 100. இங்க நடக்கணும் கனளவு மாறக்கூடாது. இதேதான் இந்த கனளவுல மாறக்கூடாது. அப்ப நிபந்தனை என்ன இருக்குதுன்னா நிபந்தனை என்ன சொல்லுங்க? ஒரே கனளவா இருக்கணும். ரெண்டுமே ஒரே கனளவா இருக்கணும். அதாவது ஒரே கனவளவு அதோட ஒரே வெப்பநிலை. அதாவது குறிப்பிட்ட வெப்பநிலை என்ன பண்ணலாம்? குறிப்பிட்ட வெப்பநிலை உண்மையை அப்படி எழுதுனா எப்படி எழுதணும்? அதாவது குறிப்பிட்ட கனளவில் குறிப்பிட்ட வெப்பநிலையில் உள்ள நீராவியின் திணிவின் கீழ் குறிப்பிட்ட கனளவு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உள்ள நிரம்பலாவியின் திணிவு என்று எழுதலாம். சரியா? இதை கணக்க வடிவில் எழுதலாம். கணக்க வடிவில் எழுதும்பொழுது RH வந்து நாங்கள் திருப்பியும் எழுதலாம் அப்படின்னு சொன்னா நீராவியின் அமுக்கம் நிரம்பலாவியின் அமுக்கம். அப்போ குறிப்பிட்ட கன அளவில் உள்ள நீராவியின் அமுக்கம் நீராவியினுடைய அமுக்கம் நீராவின் ஒரு பகுதி அமுக்கமாக இருக்கும். அதுக்குள்ள என்ன நீரின் இது நீராவி அமுக்கம் நீராவின் அமுக்கத்தின் கீழ் இது என்ன சொல்லுங்க? நிரம்பலாவியின் அமுக்கம் தர 100 எடுக்கலாம். சரியா? இப்படியும் எடுக்கலாம். அடர்த்தியிலையும் எடுக்கலாம். என்னென்று எடுக்கலாம்? அடர்த்தியிலையும் எடுக்கலாம். சரியா? இதுக்கு அடர்த்தியை சமப்படுத்தி எடுக்கலாம். ஆனா எல்லாம் என்ன இருக்கணும்? கனளவும் குறிப்பிட்ட வெப்பநிலையும் மாறக்கூடாது. சரிதானே? ரைட். இப்ப அடுத்தது பார்ப்போம். என்னன்னு சொன்னா இது ரெண்டும் கனளவும் வெப்பநிலையும் மாறுறதோட சேர்த்து இதை தீர்மானிக்கிறது. அதாவது இந்த ஈரப்பதன் அல்லது சார் ஈரப்பதன் இதுகளெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு இந்த நிரம்பலாவி என்ற ஒன்று இருக்கு. அப்ப நிரம்பலாவி என்ற என்ன கருத்து? நிரம்பலாவி என்றா அது தெரிஞ்சிருக்கணும். நிரம்பலாவி என்று சொல்றது எப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட கனளவை குறித்த வெப்பநிலையில்
வெப்பநிலையில் நிரம்பல் அடைய தேவையான நீராவியின் திணிவு. சரியா? நீராவியின் திணிவு. இப்ப ரைட், இது விடத்தோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் இதோட சேர்த்தோட பார்த்துருவோம். பார்த்துதான் இது இந்த கடைசி மேக்சிமம் வரும். இப்ப நிரம்பல் அடைஞ்சு அடுத்த கணம் என்ன செய்ய போகுது? நிரம்பல் அடைஞ்சிட்டு அடுத்த கணம் என்ன செய்ய போகுது என்று பார்த்தா பனிபடை நிலை என்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. பனிபடை நிலை. இதே நிரம்பல் அடைஞ்சிட்டுது. இப்ப நீராவியா இருந்தது உள்ள நாங்க விட்டு குறித்த கனளவுக்கும் குறித்த வெப்பநிலைக்கும் இடையில நிரம்பல் அடைஞ்சிச்சு. அடுத்து இன்னும் நாங்க வெப்பநிலையை குறைச்சி அல்லது போன கனளவை குறைச்சி அல்லது போன அதுக்குரிய இன்னும் திணிவை கூட்டினமாக இருந்தா அது என்ன செய்ய வலிக்கணும்னு சொன்னா நிரம்பல் அடைஞ்ச அடுத்த கணம் பனிபடு நிலைக்கு போகும். பனிபடுநிலை. இந்த நிலையில் என்ன செய்யும்னு சொன்னா ஒரு குறித்த வெப்பநிலையில பனியானது படியத்தொழுகின்ற வெப்பநிலை தான் பனிபடு நிலை. அதாவது பனியானது படியத் தொடங்கும் நிலையில் உள்ள வெப்பநிலை என்ன செய்யும்? பனிபடு நிலை எனப்படும். இந்த பனிபடு நிலையில் என்ன நடக்கும் சொன்னா பனிபடு நிலையில் என்ன நடக்கும்டா இங்க நிரம்பல் நிலையை அடைஞ்சிடும். இப்ப கண்டிஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குறித்த வெப்பநிலையில் நீராவி என்ன செய்யும்? நீராவின்னு எழுதுறத நிரம்பல் ஆவின்னு எழுதும். ஏன்னா அங்க நிரம்பல் அடைஞ்சிடும். நிரம்பல் அடைஞ்ச பிறகுதான் பனிபடு நிலைக்கு போவேன். நீராவியில நிக்காது. அப்ப உண்மையாவே அப்படி பார்ப்போம். நிரம்பல் ஆவின்ற ஆவி தானே. சரி, நிரம்பல் நீராவி அப்படின்னு சொன்னால நீராவி தான். நீராவி நிரம்பல் நிலைக்கு அடைஞ்சிச்சு. நீராவி என்ன செய்யும்? திரவ நிலைக்கு மாற்றப்படும். என்ன? குறித்த வெப்பநிலையில நீராவி என்ன செய்யும்? திருப்பியும் அந்த நிலைக்கு போகும்போது பனிபடு நிலையில என்ன செய்யப்படும்? நீராவி ஆனது திரவ நீர்த்துளிகளாக மாற்றப்படும். நீர்த்துளிகளாக மாறும். துளிகளாக மாற்றமடையும். மாற்றமடையும். அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு முடிவுக்குள்ள வந்துடலாம். என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ ஒரு பனிபட நிலைக்கு இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற நிரம்பலாய் அந்த நீராய் நிரம்பல் அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது அப்ப அங்க இருக்கிற நீராயோட திணிவுன்னு சொல்றது நிரம்பலாவினுடைய திணிவுக்கு சமனா இருக்கும். அடுத்தது இந்த நீராவி என்ன செய்யும்? நீராவி அப்படியே நீர்த்துளிகளாக மாறும்போது நீராவியினுடைய அளவினை செய்யும்? குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப இந்த பனிபடு நிலையை நாங்க உருவாக்குறதுக்கு ஒன்று வெப்பநிலையை நாங்க குறைச்சி கொண்டு போகலாம். அல்லடி போனா நேரடியாக இன்னும் என்ன சொல்றது திணிவை கூட்டுறது, அதாவது நீராவியுடைய திணிவை கூட்டலாம் அல்லது கனளவை குறைக்கலாம். இந்த 3 செயற்பாட்டால இந்த பனிபடு நிலையை நாங்க உருவாக்கி எடுக்கலாம். சரியா? ரைட். இப்ப நாங்க இவ்வளவு தியரியும் வச்சுக்கொண்டு அடுத்ததாக இந்த கேள்வியினுடைய ஒவ்வொரு விடையையும் அனலைஸ் பண்ணி கொண்டு போவோம். அவங்க சொன்ன அடிப்படையை வச்சு அனலைஸ் பண்ணி கொண்டு போவோம். அந்த கேள்வியை செய்யற நோக்கம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த நோட்ஸை முதல்ல தெளிவா விவரமா எடுத்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த கேள்வியை செய்யறது. அதுக்கு பிறகு வார கேள்வியில இலகுவானதா இருக்கும். நோட் கைக்கு வந்துட்டு எங்களுக்கு. சரியா? நீங்க வேண்டாம் பிறகு பின்னுக்கு எடுத்து பார்க்கலாம் நோட் என்னென்று. இந்த நோட்டுக்காகவும் அந்த கேள்வியை கொண்டு போவோம். சரி, அடுத்தடுத்த கேள்வியிலையும் செய்ய பார்க்கறாங்க. இப்ப கேள்வியோட சாராம்சம் இங்கதான் நாங்கள் எழுதியிருக்கோம். இந்த கேள்வியோட சாராம்சம். அப்ப அதுக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளணும். முதல்ல நாங்க சொன்ன மாதிரி என்னென்ன ஃபேக்டர்ஸ், முதல்ல சார் இறப்பதனை பத்தி சொல்லியிருக்காங்க.
அப்போ சாரீரப்பதனை பற்றி நாங்கள் இதில் முதல்ல சொல்லுவோம். அப்போ என்ன செய்யுது, வெப்பநிலை இங்கே குறையுது. அப்போ என்ன செய்யுது, இங்கே முக்கியமாக வெப்பநிலை குறையுது. அதுக்கு முன்னுக்கும் சாரீரப்பதன் என்ன இடத்துல தங்கியிருக்கு, RH வந்து என்னத்துல தங்கியிருக்கு, ரைட், எம் என்ன, நீராவி. அதுக்கப்புறம் வார எம் என்ன, இந்த நோட்டம் வச்சுக்கொள்ளுமே, அது நிரம்பலாவி. சரியா, தர 100. அப்ப இந்த 2 ஃபேக்டர் லைன் தக்கி இருக்கு. ஆனா இந்த எம் மாறுதா, இங்க வந்து மாறல, மூடிய ஒரு தொகுதி. அப்ப மூடிய தொகுதிக்குள்ள வந்து இந்த எம் வந்து இங்க மாற்றம் இல்லை. அப்ப என்ன நடக்குது, வெப்பநிலை மாறுது. என்ன மாறுது, இங்க வெப்பநிலை மாறினா நிரம்பலாவிக்கு என்ன நடக்கும் என்றது எங்களுக்கு தெரியும். அப்ப வெப்பநிலை மாறிச்சா இதுதான் அதோட கிராஃப், முக்கியமான கிராஃப் இது. சரிதானே. இப்ப நிரம்பலாவி நாங்க இதில் போட்டோம்னா நிரம்பலாவினுடைய திணிவுக்கும் இங்க இருக்கிற வெப்பநிலைக்கும் இடையில நாங்க கிராஃப் கிருணம்டா இப்படித்தான் அந்த கிராஃப் இப்படி போகும். அதாவது வெப்பநிலை கூட கூட நிரம்பலாவினுடைய திணிவு கூடும். வெப்பநிலை கூட கூட நிரம்பலாவினுடைய திணிவு கூட அப்படின்னு சொன்னா என்ன கருத்துண்டா, வெப்பநிலை கூட இருக்கும் போது இந்த நிரம்பலாவியினுடைய அளவு கூடும் போது என்ன செய்யும், கூட 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 வரும். அந்த அளவு கூட வேணும் அது நிரம்பல் அடைகிறதுக்கு கூட திணிவு வேணும் வெப்பநிலை கூடும்போது. இதான உண்மையான கருத்து. அப்ப வெப்பநிலை கூட கூட என்ன செய்யும், நிரம்பலாவினுடைய திணிவு கூட தேவைப்படும் அது நிரம்பல் அடைகிறதுக்கு. அப்ப இது கூடவாக இருக்குமெண்டா சமன்பாட்டு ரீதி என்ன செய்யும், வெப்பநிலை கூட 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 இந்த நிரம்பலாவியினுடைய அளவு இங்க மாறாம தானே இருக்க போகுது. ஆகவே இங்க திணிவு மாறாம இருக்க போகுது. ஆகவே என்ன செய்யும், சாரீரப்பதன் குறையும். அப்ப வெப்பநிலை இங்க கூட சாரீரப்பதன், வெப்பநிலை கூட நிரம்பலாவினுடைய திணிவு கூடும், சாரீரப்பம் குறையும். ஆனா இங்க வெப்பநிலை குறையுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மாறாத விதத்துல குளிர்வடையுது. குளிர்வடைந்து என்ன செய்யுது, வெப்பநிலை குறையுது. அப்ப வெப்பநிலை குறைய இங்க பாருங்க, இங்க குறைய 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 என்ன செய்யும், குறைய 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 இந்த நிரம்பலாவினுடைய அளவும் குறையும். அப்ப நிரம்பலாவியினுடைய அமைப்பு இப்படி குறைய பாருங்க, இதை நான் இப்படி பார்த்துருவோம். வெப்பநிலை முதலாவது வெப்பநிலை வந்து குறையுது எங்களுக்கு. சரியா, ரைட், குறையுதுன்னு வச்சுக்கொள்ளும், குறைஞ்சிச்சு. வெப்பநிலை குறையிறதால எங்களுக்கு என்ன போகுது, நிரம்பலாவியினுடைய திணி வந்து என்ன செய்யும், குறையும். இந்த கிராஃப் படி குறைகிறதால நேரடியாக இது என்ன செய்யும், சாரீரப்பன் வந்து திணிவு குறைய குறைய சாரீரப்பன் வந்து கூடும். ஏன், எம்மிண்ட திணிவு மாற இல்லைங்க, அப்படி இருக்குது. சாரீரப்பதன் என்ன செய்யும், திணிவு கூடும். அப்ப இங்க என்ன நடக்க போகுது, இப்ப இதை குறைச்சி வரதால முதலாவது விட வந்து என்ன செய்ய போகுது, சாரீரப்பதன் வந்து என்ன செஞ்சிட்டு போகுது, சாரீரப்பன் வந்து கூட போகுது. அப்ப சாரீரப்பன் கூடி எந்த இடத்துக்கு சமனா வரும், சாரீரப்பன் இந்த 100க்கு நீரை சமனா வரும். அப்ப ஒரு குறித்த ஒரு வெப்பநிலையில இந்த நிரம்பலாவியிட திணிவும் இங்க இருக்கிற நீராவிட திணிவும் சமனா வரும் குறித்த வெப்பநிலையில என்ன குறைஞ்சு கொண்டு வரும்போது. அப்ப என்ன செய்யும், அதுக்கு அங்கால மாறாது. சரியா, இப்ப என்ன செய்யும், நிரம்பலாவிட அமுக்கம் குறைவது, நிரம்பலாவிட அளவு குறைய RH வந்து என்ன செஞ்சிருக்கும், ரைட், RH வந்து கூடும். RH கூடும். எது வரையும் கூடும், இந்த 100 வரையும் கூடும். இது ரெண்டும் சமனா வர்ற நிலைமை வரும்போது இது மாறா போகும். அப்போ முதலாவது சாரீரப்ப நிலைமை என்னவா இருக்கும், சாரீரப்பதன் என்ன செய்யும், முதல்ல வெப்பநிலை குறைகிறதால நிரம்பலாவியினுடைய அளவு குறையும். அதுக்கு பிறகு சாரீரப்பதன் வந்து கூடும். அப்போ முதலாவது சாரீரப்பதன் அதிகரித்து பின்னர் குறிப்பிட்ட வெப்பநிலையில் வெப்பநிலைக்கு குறைவடைந்த பின் மாறாது காணப்படும். சரியா, ரைட். இப்ப நாம ஒரு கிராஃப் கிரி பார்ப்போம். இது என்ன இப்படி
எல்லாத்தையும் இதுக்குள்ள அப்படி கேட்கல கேள்விக்குடையா. ஆனா இதுல இருக்கிற எல்லாத்தையும் ஒரேடியா அந்த இதுல பார்த்துட்டோம் வந்தா கணக்கு விஷயங்கள் அடுத்தடுத்த கேள்வி செய்ய ஈஸியா இருக்கு. பாருங்க, ஒரு கிராஃபுக்கு நம்ம என்ன செய்யலாம், சின்ன கிராஃப் ஒன்று குறிப்பாகும். ரைட், என்ன செய்வோம், இப்போ எங்களுக்கு என்ன நோக்கம், வெப்பநிலைக்கு வைக்க போறோம். வெப்பநிலைக்கு வைக்கலாம். ரைட், வெப்பநிலை இந்த இருக்கு. வெப்பநிலை வெப்பநிலை என்ன செய்ய போகுது, இப்போ எங்களுக்கு என்ன நடக்குது, வெப்பநிலை கூடுது. அப்போ சாரீரப்பதை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்துக்கொள்ளலாம். அப்போ வெப்பநிலை கூடுதுன்னு சொல்லி சொன்னால் வெப்பநிலை குறையிறபடியாக சாரீரப்பதை என்ன செஞ்சிருக்கும், கூடுது. அப்போ வெப்பநிலை உதாரணமாக சாரீரப்பதை இங்கே 100லேருந்து வருதுன்னா வெப்பநிலை குறையணும். என்ன வெப்பநிலை குறைய 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 சாரீரப்பதை என்ன செஞ்சிருக்கணும் எங்களுக்கு, சாரீரப்பன் ஒரு லெவலுக்கு அடையணும். அப்போ சரி, அப்போ இதில் என்ன செஞ்சு பாருங்க, சாரீரப்பதை வந்து குறையுது. அப்போ இதில் முக்கியமாக என்ன செய்யணும், அந்த கனளவு வந்து மாறக்கூடாது. இந்த கனளவு வந்து இங்கே மாறாமல் இருக்கணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் வெப்பநிலை கூட 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 என்ன செய்ய போகுது, இந்த இதுக்குரிய கிராஃபில் வெப்பநிலை கூட கூட இப்போ இப்படி பார்த்தேன், மற்ற பக்கத்தில் பார்ப்போம், வெப்பநிலை குறையுது. குறைய 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 என்ன செய்யும், சாரீரப்பதை வந்து கூடிக்கொண்டு வரும். கூடிட்டு வந்து என்ன செய்யும், ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அது என்ன செய்யும், ஒரு 100 நிலைக்கு அடையும். 100 நிலைக்கு விட தொடர்ச்சியாக அங்கால என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த 100லேயே பேலன்ஸ் பண்ணி அப்படி இருக்கும். சரிதானே. சரி, அப்போ இந்த கிராஃபை இன்னும் கொஞ்சம் நீட்டாக்குறேன்னா ஒரு குறித்த வெப்பநிலை வரையும் அது என்ன செய்யும், ஒரு குறித்த வெப்பநிலை வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், அப்படியே மாறாமல் இருக்கும். இப்படி ஒரு கிராஃப் தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரையும் அது மாறாது, ஏனென்றால் அதான் நிரம்பலாவினுடைய அளவு. அதுக்கப்புறம் என்ன செய்யும், அப்படியே படிப்படியாக குறைஞ்சு கொண்டே வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா. சரி, இது சாரீரப்பதனுக்கும் வெப்பநிலைக்கும் இடையில் உள்ள இதை வச்சு பார்த்தாங்க. ரைட், அடுத்தது எங்களுக்கு தனி ஈரப்பதம் பார்ப்போம். தனி ஈரப்பதம் இப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்கணும், அடுத்து என்ன செய்யும், ரைட், அடுத்தது தனி ஈரப்பதம். என்ன செய்யும், தனி ஈரப்பதம். இப்போ பார்ப்போம் தனி ஈரப்பதம். தனி ஈரப்பதம் என்ன சொன்னாங்க ஏற்கனவே, தனி ஈரப்பதண்ட அமைப்பை பார்த்து நாங்கள் அதில் இருக்கிற எம்ன்றது என்ன, நீராவி, இந்த திணிவின் கீழ் அதில் அதுக்குரிய கனளவு நீராவி. அப்போ நீராவினா அந்த தொகுதியினுடைய கனளவு, இது தொகுதியின் கனளவு. சரியா. இப்ப இதுக்கு வெப்பநிலைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, முதல்ல என்ன செய்யும்னு சொன்னா, இப்ப வெப்பநிலை என்ன செய்யுது, வெப்பநிலை வந்து எங்களுக்கு குறையுது. வெப்பநிலை குறைய 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 இங்க வந்து என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட நிலை வெப்பநிலை குறைய 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 ஒரு இடத்துல வந்து மிக முக்கியமான ஒரு செயற்பாடு நடக்க வலிக்கிறோம் வெப்பநிலை குறையும் போது. ரைட்டா. என்ன நடக்க போகுது, இந்த இதுல நடந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு வெப்பநிலையில என்ன நடக்கும், இப்படி ஒரு நிலை வர்றதுக்கு காரணம் என்னடா, நிரம்பல் அடையும். சரிதானே. குறிப்பிட்ட வெப்பநிலை சும்மா சொல்லுமே, ஒரு டி என்று போடுறனே, சரி டி சும்மா சொல்லாம டி நோட் என்று போடுவோம், சும்மா போடுவோமா. அப்ப இந்த டி நோட் வெப்பநிலையில என்ன செய்யும், அங்க இருக்கிற அந்த கனளவில் உள்ள நீராவி நிரம்பலடையும். நிரம்பலாவியாக மாற்றமடையும். இது செய்யும், மாற்றமடையும். சரியா. இதனால என்ன செய்யும், வெப்பநிலை குறைய 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 நீராவி நிரம்பலாவியாக மாற்றமடையும். அப்ப நிரம்பலாவியாக மாற்றமடைய என்ன செய்யும், ஒரு நிலை நிரம்பலாவி மாற்றமடையும் பின் நிரம்பலாவியின் வெப்பநிலை மீண்டும் குறைக்கப்படும் போது என்ன செய்யும், நீர் துளிகளாக மாற்றமடையும். இதைத்தான் என்ன சொல்வோம், பனிபடுநிலை என்போம். மாற்றமடையும். இவ் தோற்றப்பாடு பனிபடுநிலை அழைக்கப்படும்.
என அழைக்கப்படும். அப்போ பனிவ நிலைக்கு மாற்றப்படும் போது என்ன நடக்க போகுது? நிரம்பலாவி நீராவியுடைய திணிவு வந்து குறையும். நீராவியுடைய திணிவு குறையுதுன்னு சொன்னா என்ன நடக்க போகுது? தனி இறப்பதன் குறையும். ஆரம்பத்துல என்ன செய்யும்? இந்த நிரம்பல் அடையும் இந்த நிரம்பல் அடையும் வரையான வெப்பநிலைக்கு அவர் என்ன செய்வார்? நிரம்பல் அடையும் வரையான வெப்பநிலை வரும் வரையும் ஒரு மாற்றத்தை காட்டாது. ஏன்? இந்த நீராவி எவ்வளவு இருக்கோ அதே தனி இறப்பதனை காட்டிக்கொண்டே இருக்கும். பிரச்சனையும் இல்லை. அப்ப அது மாற்றம் இருக்காது. ஆனால் அந்த வெப்பநிலையை குறைய 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 ஒரு இடத்துல அது பனிவட நிலைக்கு மாறும்போது என்ன நடக்கும்? அங்க வந்து அங்க நேரடியாக இது குறைஞ்சு கொண்டுதான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். அப்ப இதுல வந்து என்ன செய்யணும்னா சரிதானே? ரைட். இப்ப என்ன நடக்கும்? எங்களுக்கு வெப்பநிலை குறைய போகுது. சரிதானே? இப்ப ரைட். அது சரி, கிராஃப் சரி. சொன்னா இப்ப அந்த அடிப்படையில இதுக்கு என்ன நடக்கும்? தனியிறப்பதனுக்கு என்ன நடக்கும்னா, முதல்ல தனியிறப்பதன் மாற்றம் அடையாது. சரிதானே? தனி ஈரப்பதன் குறிப்பிட்ட வெப்பநிலை வரை குளிர்வடையும் போது, வெப்பநிலை வரை குறையும் போது, குளிர்வடையும் படத்தில் குறையும் என்று கூடுவோம். அது நல்லா இருக்கும். குறையும் வெப்பநிலை வரை குறையும் போது மாற்றமடையாது. பின் பனிபடு நிலை அல்லது நிரம்பலாவி நிலைக்கு நீராவி வரும்போது தனியிறப்பதன் என்ன செய்யும்? குறைவடையும். தனியிறப்பதன் என்ன செய்யும்? குறைவடையும். இதைத்தான் அந்த விடயத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதுல இந்த இதான் அந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இதுல உள்ளதான் ஸ்டேட்மெண்ட். இது விளங்குறதுக்கான ஒரு கிராஃப். இப்போ அதே மாதிரி தனியிறப்பதனுக்கு நம்ம கீறலாம். சரிதானே? தனியிறப்பதனுக்கு நம்ம கீறலாம். தனியிறப்பதனுக்கு கீறமாக இருந்தா இது வந்து தனியிறப்பதன் அல்லாடி போனா ஏஹெச்ன்னு போற நிலை. இது வெப்பநிலை. வெப்பநிலை என்ன செஞ்சாங்க? அவங்க குறைக்கிறாங்க. இப்போ வெப்பநிலை குறையும் போது என்ன செய்யறோம்? நாங்க குறையும் போது மாற்றம் அடையாது. சரியா? வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு வரும்போது எங்களுக்கு தனியிறப்பதன் எவ்வளவு இருந்ததோ அது மாற்றம் அடையாது. ஒரு குறிப்பிட்ட இருந்து குறைச்சு கொண்டு வரணும். நான் இப்படி சரி, மாற்றம் அடையலை. பிறகு என்ன செய்தாம்? அது தனியிறப்பதன் என்ன செஞ்சுட்டு வருதாம்? குறைஞ்சு கொண்டு வருதாம். அப்ப குறைஞ்சு கொண்டு வருதுன்ற என்ன கருத்து வரணும்? ரைட். அது இப்படியே குறைஞ்சு கொண்டு வரும். சரியா? இப்படியே அங்கிருந்து குறைஞ்சு கொண்டு வெப்பநிலை குறையுதானே? குறைய 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 குறைஞ்சு கொண்டு வர்றதுக்கான நிலைமை இருக்கும். சரியா? ரைட். அது இதுக்கு காரணம் என்ன? நிரம்பலாவி நிலை. இதுதான் அந்த இடத்துல இருக்க வெப்பநிலையில், அந்த T0 வெப்பநிலையில் இருக்கு நிரம்பலாவி. இப்ப நிரம்பலாவி நிலைக்கு வரும் வரையும் அவர் என்ன செய்யும்? மாறாமல் இருந்து கொண்டே வருவார். நிரம்பலாவி நிலைக்கு வந்தோன்னா பனிவடை நிலைக்கு வரும். அப்ப நிரம்பலாவிட இது. அப்ப இதுல என்ன சொல்லலாம்? நிரம்பலாவினுடைய வெப்பநிலை இதான் அது. அதாவது நிரம்பலாவி வெப்பநிலை எவ்வளவுக்கு? அந்த வீக் கன அளவுக்கு. முக்கியம் இந்த கன அளவு சொல்லணும். இதுல இதே மாதிரி தான் இந்த வெப்பநிலை என்ன? நிரம்பலாவி வெப்பநிலை. இது எதுக்கு? வீக் கனளவு. இங்க நாங்க வீக் கனளவு தான் பேஸ் பண்ணி கொண்டு போறோம். சரியா? இந்த வீக் கனளவு. சரியானே? ரைட். இந்த கேள்வியில ஏன் இவ்வளவு விளக்கம்னு சொன்னா, ஒரு 1-2 பேர் கேட்டவங்க ஏன்னு சொல்லி, அப்ப இந்த கேள்வியில விளக்கம் இதான் அந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வேற எல்லாம் நீங்க பார்த்தாலும் விடை வந்து 3வது விடையா தான் இருக்கும். சரிதானே? ரைட். இதுல விட வந்து 3வது விட
நீங்கள் அதில் நீங்கள் எழுதி அதை பார்த்துக்கொள்ளலாம், வாட்சி பார்த்துக்கொள்ளலாம். இந்த கேள்வியை பற்றி நீங்கள் பார்க்கலாம். விடை 3வது விடை. இந்த விடைக்குரிய விளக்கம் இதுதான். இவ்வளோ விளக்கம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வருடங்கள் இருக்கிற ஈஸியாக செய்யலாம் தான். மொத்தமாக இந்த வீடியோவை இந்த கேள்வியை வச்சு நான் செய்கிறேன். விடை எழுதி விடுறேன். இதுக்கு விடை வந்து 3வது விடை. சரியா? இதுக்குரிய விளக்கம் இதுதான்.